எல்லாருக்குமே பிடித்த 1.5 kg மட்டன் பிரியாணி சுவையா அல்டிமேட்டா பீஸ் பஞ்சு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி ஒரு அல்டிமேட்டான மட்டன் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோமே. வாங்க நம்ம இப்போவே இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் எண்ணெய், பட்டை, லவங்கம், நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்ச வெங்காயம் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதச்சிக்கலாம். ஆனியன் மீடியமாக கட் பண்ணுங்க. நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோடைய அளவு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அளவாவே போடுங்க. வெங்காயம் பிரவுன் கலர்ல வர வரைக்கும் வதச்சிக்கிட்டே இருக்கலாம். அது பிரவுன் கலர்ல வந்துட்டதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கட் பண்ணும்போது நம்ம எப்படி மீடியமாக கட் பண்ணுமோ அதே மாதிரி தான் தக்காளியும் மீடியமாக கட் பண்ணும். அப்போ தான் பிரியாணி மசாலா அருமையாக வரும். தக்காளி சேர்த்து நல்லா வதச்சிட்ட பிறகு 2 கட்டை கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகா எல்லாமே சேர்த்து நல்லா வதச்சிக்கலாம். நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே போடுற மாதிரி பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். பிரியாணி மசாலானா ஒன்றுமே இல்லை, சக்தி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அளவாக போடுறது. இது எல்லாமே போட்ட பிறகு நல்லா வதச்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே குக்கர்ல வேக வச்ச மட்டன் பீஸை பிரியாணி மசாலால ஆட் பண்ணிடலாம். 10 இருந்து 15 நிமிஷம் கழிச்சு தயிரை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் சாறையும் ஆட் பண்ணிடலாம். மட்டன் பீஸோட பிரியாணி மசாலா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நம்ம ஒரு சைடு கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுடலாம். கடைசியா வாசனைக்காக வேண்டி கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் மேலே தூவிடணும். அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ்லயே சாதம் ரெடி ஆயிடும். ஃபைனலா பிரியாணி மசாலாவும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். தக்காளி வெங்காயம் மீடியமா கட் பண்ணா மட்டும் தான் பிரியாணி மசாலா இந்த மாதிரி அருமையா வரும். இப்போ அரிசி ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. கொதிச்சிட்டு இருக்கிற மட்டன் கிரேவில இப்போ சேர்த்துடலாம். கிரேவி எல்லாமே கீழே இருக்கும், ரைஸ் மேல இருக்கும். இப்போ ஒண்ணு போல கலந்து விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து பண்ணணும், ஏன்னா வேக வச்ச மட்டன் பீஸ் உடைஞ்சிரும். ஒரு வழியா பிரியாணி மசாலாவும் ரைஸும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கேசரி பவுடரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்க்கும் போதே தெரியுது பிரியாணி கிரேவியோட அரிசியும் மட்டன் பீஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். 20 மினிட்ஸ் தம் வச்சிட்டதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் அடுப்பை ஆஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஓபன் பண்ணணும். நீங்க ரெகுலரா பிரியாணி சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஈஸியா உங்களால ரியலைஸ் பண்ணவும் முடியும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த பிரியாணி எப்படி அல்டிமேட்டா இருக்குன்னு சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு லாங் வீடியோ. உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டோம். தம் போட்டதுக்கு அப்புறம் பிரியாணி மசாலாவும் ரைஸும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபைனலாக டேஸ்ட்டுக்காக வேண்டி நெய் கொஞ்சம் மேலே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண பிரியாணியை சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே மட்டன் பீஸ் குக்கரில் வேக வச்சனால மட்டன் பீஸ் சாஃப்டாக வந்திருக்கு, சாதமும் சாஃப்டாக வந்திருக்கு, ப்ளஸ் அல்டிமேட்டாக கூட இருக்கு. சாப்பாடு அருமையாக வந்திருக்கு, சாஃப்டாகவும் இருக்குது. முக்கியமாக உங்கள் வீட்டில் நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸ் வந்து எனபிளில் தான் இருக்குது. மறக்காமல் உங்களுடைய கமெண்டை நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.